நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் எனது நிகழ்ச்சியின் வாயிலாய் அன்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்னுடைய ஆலோசனைகளை கேட்கிற நாம் மிகவும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். அதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து நடப்பீங்கன்னா அது நம்மை ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாய் கட்டி எழுப்பி அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்கிறோம். அந்த கிருபைக்காக நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உடைய பரிசுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. நீர் இப்பொழுதும் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. அடியாளை மறைத்து நீ வெளிப்படும். உடைய வார்த்தையின் சத்தம் எல்லாருடைய உள்ளங்களுக்குள்ளும் தொனிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேச முடியாது கொடுத்த வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து தான், அவருடைய சபையாகிய நம்மை பார்த்து தான் சொல்கிறாரு, புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஒவ்வொருவரும் புருஷர்களாய் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம புருஷர்கள் என்று சொல்லும்போது அது ஒரு குழந்தை பருவம் என்று ஒன்று இருக்கிறது, வாலிப பருவம் ஒன்று இருக்குது, புருஷ பருவம் என்று இருக்கிறது, முதிர்ச்சியான ஒரு பருவம். அப்போ நம்ம ஒரு புருஷர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்கிறது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருக்கிற நம்ம அனைவரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியாகிய அந்த பூரண புருஷன் என்ற அந்த அனுபவத்துக்குள்ள, அந்த முதிர்ச்சிக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாரும் கடந்து போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கடைசி இயேசுவின் சாயலை தரித்தால் தான் நம்ம இயேசுவை அவருடைய வருகையில் எதிர்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த வளர்ச்சி தான் அந்த புருஷனுக்குரிய அந்த பூரண புருஷனுக்குரிய அந்த வளர்ச்சின்னு சொல்கிறார். அந்த வளர்ச்சிக்குள்ளே நம்மை நடத்துவதற்கு தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார், ஊழியர்களை நமக்கு தந்திருக்கிறார், சத்திய உபதேசங்களெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த நாளில் நாம் புருஷனாக இருப்பதுனா எந்த காரியங்களில் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் புருஷர்கள், அது நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் புருஷர்களாக இருக்கணும். புருஷர்கள் என்று சொல்லும்போது அவங்களுடைய சுபாவங்கள் அப்படி பார்த்தோன்னு சொன்னால் புருஷர்களுக்குரிய சுவாபம், அதாவது ஆண்கள் என்று கூட சொல்லலாம். ஆண்களுடைய சுவாபம் என்று சொல்லும்போது அவங்க தைரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க, துணிச்சல் உள்ளவங்களாக இருப்பாங்க. பெண்களையும் ஆண்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆண்களுக்கென்று ஒரு சுபாவம் இருக்கிறது, அவங்க துணிச்சல் உள்ளவர்களாய் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட சுபாவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் வருகிறவர் இன்னும் கொஞ்சம் பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். நாம் ஒரு கடைசி நாட்களுக்குள்ளே போராட்டம் மிகுந்த ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அனுதினமும் பல போராட்டங்களை நம்ம குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அப்போ தைரியம் அதுதான் புருஷ லட்சணம் இல்லையா? அப்போ அந்த தைரியம் நமக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தைரியத்தை கொடுக்கிறவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா இடத்துலையும் முடிவில் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் அதை கொடுக்கிறார். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியே அல்ல, பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார், தைரியமுள்ள ஆவியை கொடுக்கிறார். அப்போ நம்ம தைரியம்னு சொல்லும் போது அந்த இடத்துல அதற்கு எதிரான ஒரு காரியம் என்னென்னா பயம். தேவ ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பயங்கள் உண்டு, நிறைய பயங்கள். நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற பயம்,
பலவிதமான பயங்கள் இல்லையா? இந்த கடன்களை குறித்த பயம், நம்ம அதாவது வியாதியை குறித்த பயம், இப்படி நிறைய பயம் நமக்கு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, சுவிசேஷம் சொல்வதற்கு கூட இன்னைக்கு பயம். அப்படிப்பட்ட மிரட்டல்களும் நெருக்கடிகளும் மிகுந்த ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் தான் மிகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்குள் காணப்படுகிற ஒவ்வொரு பயத்தையும் நாம் ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும். இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். ஆதலால் அவருடைய ஆவியானவரை நம்ம கொடுக்கும்போது அந்த பயத்தை மேற்கொண்டு தைரியமாய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால் உங்களுக்குள்ளே எழும்புகிற ஒவ்வொரு பயங்கள், சில நேரம் பார்த்தீங்கன்னா மனுஷர்களை குறித்த பயம், வசனம் சொல்லுகிறது மனுஷர்களை குறித்த பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். பார்த்தீங்களா? அப்போ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டிய நாம் மனுஷர்களுக்கு பயப்படும் போது நம்ம வாழ்க்கையில் அது கண்ணியை வருவிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியம் என்ற ஒன்று உங்களுக்குள் ஆவியானவரால் கொடுக்கப்படும் என்றால் நீங்கள் மிகுந்த பலன்களை, ஆவிக்குரிய மிகுந்த பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாருமே கடைசி நேரத்தில் ரொம்ப பயந்து போய் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இயேசுவை காட்டி கொடுக்குற அந்த சூழ்நிலை, பிரதான ஆசாரியர்கள் அனுப்பப்பட்ட போர்ச்சவர்கள் அவர்களை கைது பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையில் சீஷர்கள் எல்லாருமே பயந்து ஓடி போனார்கள். ஆனால் அந்த அடுத்து அவர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் பரிசுத்த ஆவிக்காய் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தவுடன் தானே பேதுரு, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே துணிச்சல் உள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அதற்கு பின்பு அவங்கள யாராலையும் மிரட்டவே முடியல. மிரட்டினாலும் அவங்க அதுக்கு அடங்கவே இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதிலே அவங்க ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. தங்கள் ஜீவனையும் கொடுக்க அவங்க தயங்கவில்லை. அப்போ இந்த கடைசி நாட்களிலே நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு தைரியமுள்ள ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான புருஷர்களாய் நம்ம வாழணும்னு சொல்கிறார். முதலாவது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன பயங்கள் வருகிறது, அதுக்காக நீங்கள் அதை வைத்து அதை அசல்ட்டையாக நினச்சிடாதீங்க. அதற்காக வைத்து நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ கட்டாயம் அந்த பயத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டு அந்த காரியத்தில் உங்களை தைரியம் உள்ளவர்களாய் மாற்றுவார். இப்படியாய் நாளுக்கு நாள் உங்களுக்குள்ளே படிப்படியாய் எழும்புகிற அந்தந்த சூழ்நிலைகளை எழும்புகிற பயங்களை நாம் மேற்கொண்டவர்களாய், ஆவியானவர் கொடுக்கிற தைரியத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு புருஷர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கூட நம்ம தைரியம் உள்ளவங்களாக மாறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தில் நிற்கிறவங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க, பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டருக்காக போய் அதை செய்கிறாங்க. இன்னும் தேவ ஜனங்கள் நம்ம எல்லாரும் இதை மேற்கொண்டு கர்த்தருக்காக இந்த கடைசி நாளிலே துணிச்சல் உள்ளவங்களா, தைரியம் உள்ளவங்களா நிற்கணும். அதுக்குரிய அபிஷேகத்தை ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றணும். இதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இதன் மூலமாய் மிகுந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷர்களுடைய லட்சணம் என்று சொல்லும்போது என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. என்னாகமம் 23:21 அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் ஆண்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கம்பீரம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பெண்களை காட்டிலும் அதுலேயும் வாலிப ஆண்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், இளம் வயதுள்ள ஆண்களை எடுத்து பாருங்கள். அவங்களுடைய நடை, அவங்களுடைய தோற்றம் எல்லாம் ஒரு கம்பீரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஒரு புருஷ லட்சணம். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. ஒரு யுத்தத்துக்கு போகிற ராஜாவுடைய ஒரு ஜெயிக்கிற ஒரு ராஜாவுடைய கம்பீரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அவங்களோட தேவன் இருக்கிறார். இந்த ஜெய கம்பீரம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவர்களோடு தேவன் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தேவன் இருக்கிறார். உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? உங்களுக்குள்ள கட்டாயம் இந்த கம்பீரம் இருக்கும். அடுத்து அவர் சொல்றாரு 22ஆம் வசனத்தில், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த வசனம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எகிப்திலிருந்து. எகிப்து என்பது அடிமைத்தன வாழ்க்கை.
முழுவதுமாய் அந்த தேசத்தின் மக்களுக்கு, அந்த ராஜாவுக்கும் அவங்களால சொல்லப்பட்ட எல்லா வேலைகளுக்கும் அவங்க அடிமையாக இருந்தாங்க. அப்போ அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அந்த ஜனங்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணி, அப்போ முதலாவது உங்கள் வாழ்க்கையிலும் கூட அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நீங்கள் புறப்படும்போது, வெளியே வரும்போது, ரட்சிக்கப்படும்போது, தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுகளாய் அவரை நம்பி நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அடுத்து அவங்க அதோடு மாத்திரம் இல்லை, வனாந்திரத்தில் அவங்க 40 வருஷம் நடத்தப்பட்டாங்க. 40 வருடங்கள் அவர்கள் உருவாக்கப்படுகிற காலமாக இருந்தது. அவங்களும் அவங்க சந்ததிகளும். கர்த்தர் அவளுக்கு வேத பிரமாணங்களை கொடுத்தார். அது வரைக்கும் அவங்களுக்கு பரிசுத்தனா என்னன்னு தெரியாது, எப்படி வாழணும்னு தெரியாது, எந்த கட்டளை கீழ்ப்படியணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும், ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. தேவனை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த வனாந்தர காலங்களிலே கர்த்தர் அவர்களுக்கு கற்பனைகளை கொடுத்து அந்த பாதையிலே அவர்களை நடத்தினார். அந்த பாதையில் அவங்களுக்கு அற்புதங்களும் நடந்தது, சோதனைகளும் வந்தது, குறைவுகளும் வந்தது, எல்லாமே வந்தது. அப்போ கர்த்தர் நம்மை, அவரை ரட்சித்த பிறகு நம்மை உருவாக்குதலின் பாதைக்குள்ளே தேவன் நடத்துவார். சோதனைகள் வரும், அற்புதங்களும் நடக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும், குறைவுகளும் இருக்கும். ஆனால் குறைவுகள் வரும்போது முறுமுறுத்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது. ஆண்டவர் இந்த பாதையில் என்னை உருவாக்குகிறார் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிச்சிருவீங்கன்னா நீங்கள் ஜெயம் பெற்றவங்களாக மாறிடுவீங்க. ஆனால் அப்படி அவங்க அர்ப்பணிக்காதவங்க, அப்படி முறுமுறுத்தவங்க நிறைய பேர் அழிஞ்சு போனாங்க. ஆனால் யாரெல்லாம் அப்படி கர்த்தர் அவர்களை சிட்சைக்குள்ளே நடத்தினார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களை உருவாக்குற பாதையிலே தேவன் உங்களை சிட்சிப்பார். நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு தக்க சிட்சைகளை கொடுத்து உங்களை அவர் கடிந்து கொள்ளுவார். அந்த சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த சிட்சைகள் எதனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த பரிசுத்தத்துக்கு நேராக, அவருடைய வழிகளுக்கு நேராக நம்ம திரும்பிடணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கர்த்தர் சில தண்டனைகளை கொடுக்கும்போது அவங்கள வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க சொன்னார். அப்போ நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் மத்தியில் நாம் துன்பப்படும் போது, நெருக்கப்படும் போது, சிட்சிக்கப்படும் போது நம்ம பார்க்க வேண்டிய இடம் எது தெரியுமா? இயேசுவின் சிலுவை. நமக்காய் அவர் பட்ட பாடுகள், அவர் நமக்காய் சிந்தின ரத்தம். இதை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது எப்பேற்பட்ட தீங்கிலேருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டுருவீங்க, எப்பேற்பட்ட போராட்டத்திலேருந்து நீங்கள் பிழைச்சி வந்துடுவீங்க. இப்படித்தான் நாம் உருவாக வேண்டும். அது மாத்திரம் இல்லை, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அது காரணம் என்ன? அவங்க சாப்பிட்ட மன்னா, அவங்களோடு இருந்த கர்த்தருடைய பலன். அப்போ பரலோகத்தின் மன்னாவினால் அவர்கள் போஷிக்கப்பட்டாங்க. நீங்களும் நானும் வேத வசனத்தால் போஷிக்கப்படணும். ஆண்டவர் மறுபடியும் இதை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வேத வசனத்தால் உங்கள் இருதயம் நிரப்பப்படணும், வேத வசனத்தால் உங்கள் இருதயம் திருப்தி ஆகணும், நீங்கள் போஷிக்கப்படணும். அப்படி போஷிக்கப்பட்டால் நீங்கள் உங்களுக்குள் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து அது மாத்திரம் இல்லை, அந்த மக்கள் அது பாருங்கள், அடிமையாக வாழ்ந்தவங்களுக்கு யுத்தம் செய்யவே தெரியாது, அவங்களுக்கு என்னதுமே செய்ய தெரியாது, அவங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுதான் கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் அப்படி தான் அவங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய தாசனாகிய மோசையை கொண்டு நடத்தினார். அடுத்து யோசுவாவை கொண்டு அவர்களை நடத்துகிறார். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து புறப்பட்ட அவங்க எவ்வளவு தூரம் பலன் பெற்று உருவாக்கப்பட்டு கடைசியில் யுத்த சன்னத்தராய் மாறி போனார்கள், யுத்த வீரர்களாய் நின்றார்கள். யுத்த வீரர்களாய் நின்று கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ண தேசத்தை, கானானை சுதந்தரித்தார்கள். அப்போ நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டு தேவன் உருவாக்குற பாதையில் நம்மை அர்ப்பணித்து தேவன் காட்டுகிற வழியிலே முன்னேறி சென்று கொண்டே இருப்போம் என்றால் ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளாக இருக்கும். நாம் ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருப்போம்? சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம், பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம், பிசாசை ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருப்போம், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம், மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். அப்படி ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பலன்? பரலோக கானானை, பரம கானானை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். நமக்கென்று தேவன் வைத்திருக்க அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை, அவருடைய சித்தத்தை நாம் 100% நிறைவேற்றி முடிக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றார், இப்படி ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்டு சிட்சைகள் வரும்போதெல்லாம் தேவனுக்கு நேராய், சிலுவைக்கு நேராய் திரும்பி இன்னுமாய் வேதத்தின் மன்னாவினால் போஷிக்கப்பட்டு ஆண்டவரோடு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டே வர்றாங்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளாய் புருஷர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்குள்ளாய் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல்
ஒருவரிடத்திலும் இல்லை. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை மந்திரங்கள் செய்யப்பட்டாலும் அது ஒரு நாளும் வாய்க்காது. எந்த துஷ்டர்கள் எழும்பினாலும் அது ஒரு நாளும் வாய்க்காது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். ராஜாவுடைய ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்குதா? ஆவியானுடைய பலத்தினால் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஒரு நாளில் ரட்சித்தார். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்களா? உங்களை உருவாக்கின அந்த பாதையில் தேவனால் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்கு நேராக உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்பி இருக்கீங்களா? அல்லாட்டா ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, எதுக்காக இப்படி நடந்துச்சு, நான் நல்லா தானே, நான் எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு சொல்லி உங்களையே சொல்லிக்கொண்டு, அல்லாவிட்டால் ஆண்டவரையும் குற்றப்படுத்தி கொண்டு அந்த உருவாகுதலின் பாதைக்குள்ளே போகாமல் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உருவாகுதலின் பாதைக்குள்ளே உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவையே ஆண்டவர் உபத்திரவங்களினாலே பரிபூர்ணப்படுத்தினாராம். நாம் எம்மாத்திரம், நமக்கும் அந்த பாதை உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னை உருவாக்குறார், ஆண்டவர் என்னை உருவாக்குறார். என் பிள்ளைகள் மூலமாக, என் புருஷன் மூலமாக, என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் மூலமாக கர்த்தர் என்னை உருவாக்குறார் என்று அதற்கு உங்களை பரிபூர்ணமாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிறைய சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துறதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்குள்ள தான் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்டவங்களை கடைசியில் எப்படி திரும்ப நிறுத்திடுவார்? யுத்த சன்னத்தராய் நிறுத்திடுவார். சாத்தானை ஜெயிக்கிற சேனையாய் அவர் நிறுத்திடுவார். அது மாத்திரம் இல்லை, தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நிறுத்தி விடுவார். இதுதான் ஜெய கம்பீரம் என்ற கிறிஸ்துவுக்குள்ளான புருஷர்களாய் நம்ம வாழணும்னு ஆண்டவர் சொல்றார். கடைசியாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதில், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆவியானவர் மூலமாய் கொரிந்து சபை மக்களுக்கு எழுதும்போது சொல்கிறார், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல தான் சிந்தித்தேன், குழந்தையை போல பேசினேன், யோசித்தேன். ஆனால் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவான வளர்ச்சி அடைந்த அந்த பூரண புருஷனுக்கு ஒப்பாய் தான் புருஷனான அந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்கிறார். அப்போ நான் குழந்தையை போல பேசினேன், யோசித்தேன், சிந்தித்தேன் ஒரு நாள் இருந்துச்சு. ஆனால் இப்போயோ நான் குழந்தைக்கேற்ற எல்லாவற்றையும் ஒழித்து விட்டேன்னு சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கொரிந்து சபை மக்களை பார்த்து நீங்கள் சொல்கிறாரு, நீங்கள் ஆவிக்குரியவங்கன்னு நினச்சி உங்கள்கிட்ட என்னால் பேசவே முடியல, நீங்கள் மாம்சத்துக்குரியவங்களாக இருக்கீங்க. அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் நினச்சி உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு பலனே இல்லாதவங்கன்னு பாலை தான் நான் குடிக்க கொடுத்தேன் அப்படின்னா என்ன? அப்படிப்பட்ட பேசிக்கான உபதேசங்களை தான் அவர் சொல்கிறார். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவங்களாக தான் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவங்களாக இருக்கீங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிற அனுபவன்றது என்னது தெரியுமா? நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்டாலும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும், வேதத்தை வாசித்தாலும், என்ன செஞ்சாலும், ஊழியம் செஞ்சால் கூட நீங்கள் நமக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும், நான் நீ அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன், நான் அந்த அணி இந்த அணி, இப்படிலாம் நம்ம அந்த கூட்டம் இந்த கூட்டம், இது நான் இந்த டைனாமினேஷனில் உள்ளவன் அப்படின்ற பெருமை பாராட்டி கொண்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் முதலிருந்து பவுல் அன்பை குறித்து அவர் பேசும்போது சொல்கிறார், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அது தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, சினம் அடையாது, தீங்கு நினைக்காது, அது அநியாயம் செய்யாது, அயோக்கியமானதை செய்யாது. அது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்கிறார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துப்போம். எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் கூட ஒழிஞ்சு போயிடும் என்ன, ஆனால் நிறைவான வரும்போது குறைவானது ஒழிந்து. அன்பு என்பது ஒரு நாள் ஒழியாது. ஏன் அப்படின்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருடைய அன்பைத்தான் நமக்குள்ள அவர் ஊற்றுகிறார். கிறிஸ்துவின் அன்பு தான் எல்லாத்துக்கும் முடிவாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க குழந்தை என்ற அனுபவத்திலிருந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு வளர்ச்சியாகிய புருஷன் என்ற அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா குழந்தைக்குரிய பொறாமை, வாக்குவாதம்,
பேதகங்கள், பெருமை, இப்படிப்பட்ட அந்த அன்புக்கு எதிரான சுவாபங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டவர்களாய், இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய், அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகளின் நிலைமையை யோசித்து பாருங்கள். திருச்சபைக்குள்ளே இருக்கிற நம்முடைய நிலைமையை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களின் நிலைமையை யோசித்து பார்ப்போம். பொறாமை எவ்வளோ மலிந்து கிடக்கிறது. ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம், பேதகங்கள். நாங்கள் அந்த அணியை சேர்ந்தவங்க, இந்த அணியை சேர்ந்தவங்க, நாங்கள் இந்த ஊழியக்காரங்க, அந்த ஊழியக்காரங்க குரூப், நாங்கள் இப்படிப்பட்ட குரூப்புன்னு சொல்லி நமக்குள்ளே எவ்வளோ பேதகங்கள் இருக்குது. எல்லா ஊழியங்களையும் நம்மளால் நேசிக்க முடியல, எல்லா சபைகளையும் நம்மளால் நேசிக்க முடியல, எவ்வளோ பேதகம். அப்போ இதெல்லாம் குழந்தையின் அனுபவம் என்று கத்த சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் ஒழிச்சு போட்டுட்டு, இது ஆரம்ப காலங்களில் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் வளர்ச்சி அடைய 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 நீங்கள் நானும் புருஷனுக்குரிய அந்த ஒரு தேவ அன்போடு கூட, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி என்னது? அவருடைய அன்பு. அவருடைய அன்பில் தான் அவர் ஆரம்பிக்கிறார், அன்பில் தான் அவருடைய முடிக்கிறார். அப்போ அந்த நிறைவான வளர்ச்சி ஆகிய அந்த அன்பின் சாயல் நம்ம எல்லாருக்குள்ளும் காணப்படணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி வரும்போது தான் நாம் இயேசுவை சாயலை அணிந்து கொள்ள முடியும், தரிசிக்க முடியும். நமக்குள்ளே எவ்வளோ மாம்சத்தின் காரியங்கள் காணப்படுது பாருங்கள். இன்னும் நம்ம எத்தனை இடத்துல கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறோன்னு பாருங்கள். நம்முடைய திருச்சபைகள் இன்னைக்கு எவ்வளோ தூரம் இப்படிப்பட்ட காரியங்களில் கட்டப்பட்டு கிடக்கிறதுன்றதும் நமக்கு தெரியும். இவை எல்லாவற்றுக்கும் நம்மையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய திருச்சபைகளையும் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பங்கள்லையும் இப்படிப்பட்ட மாம்சத்தின் காரியங்கள் அழிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் புருஷராய் நின்று திடன் கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாகணும். அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருவாராக. அப்போ புருஷனுக்குரிய லட்சணமாகிய அந்த மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியம் நமக்குள்ளே வேணும். அதுக்காக நம்ம அதிகமாக அர்ப்பணித்து ஜெபிக்கணும், பயத்தை மேற்கொள்ளணும். கர்த்தர் ரெண்டாவது என்ன சொன்னால், ராஜாவின் ஜெய கம்பீரம், அவரால் ரட்சிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஜெயம் கொண்டு யுத்த சன்னத்தர்களாய் நின்று தேவ ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா. அடுத்து குழந்தைக்குரிய சுபாவங்களெல்லாம் ஒழித்து போட்டு, மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் ஒழித்து போட்டு, அவருடைய புருஷருக்குரிய அந்த சுபாவங்களை, நம்ம கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் தரித்து ஜெயமுள்ளவங்களாக நிற்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட கிருபைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் புருஷராய் நிற்கணும் ஐயா, திடன் கொள்ளணும் ஆண்டவரை. நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் எழுப்பும், எங்களை எழுப்பும் சுவாமி. எங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள், மனுஷ பயங்கள், உலக பயங்கள் எல்லாவற்றையும் நீ அழித்து போட்டு எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் தைரியமுள்ளவர்களாய் நிறுத்துங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ளே இருக்கணும் சுவாமி. அது மாத்திரம் இல்லை, குழந்தைக்கேற்ற மாம்சத்தின் சுபாவங்களெல்லாம் எங்களுக்குள் ஒழிக்கப்பட்டு நாங்கள் கிறிஸ்துவின் பூரண புருஷனாய் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு நீ கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.